வணக்கம். மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக தவசங்கர பாண்டியன். கரிகால் சோழ மல்லர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் நென்மேனி கிராமத்தின் சார்பாக மருதையில் இந்திரன் ஆலயம் கட்டுவதற்கு தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் திரு தங்கராஜ் அவர்களிடம் ரூபாய் 5000 நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் கல்வெட்டில் 61வது இடமாக நென்மேனி கிராமம் இடம்பெறுகிறது. மேலும் இந்த நிதியுதவி அளித்த கிராம மக்களுக்கு மருதமலர் உறவுகள் நிறுவனர் திரு உமா ரமேஷ் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் மருத என்பது வரலாற்று சொல். மல்லர் வரலாற்றை அளிப்பதற்காக மதுரை என்று மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை மதுரை ஒத்தக்கடியில் நடைபெற்ற மூவேந்தர் புலிப்படையின் கொடி அறிமுக விழா மற்றும் சுதந்திர போராட்ட மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனாரின் வரலாற்று ஆவணப்பட வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இவ்விழாவிற்கு இலங்கையின் வடக்கு மாகாண உறுப்பினர் மாண்புமிகு ஆனந்தி சசிதரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்விழாவில் மூவேந்தர் புலிப்படையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சி பாஸ்கர் அவர்கள் தலைமை உரையாற்றினார். மேலும் மூவேந்தர் புலிப்படையின் தலைமை இணை ஒருங்கிணைப்பாளர் மு.க. வையன் வழக்கறிஞர் அவர்கள் கொடி அறிமுக உரை நிகழ்த்தி சிறப்பாக முடித்து வைக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு மருதமலர் உறவுகளின் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள், மருதமலர் உறவுகள் மற்றும் மருதமலர் உறவுகள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். கமுதி வட்டார தேவேந்திர குல மண்ணுரிமை சங்கத்தின் இலந்தைக்குளம் நிர்வாகி திரு M.K. பாண்டியன் அவர்களின் தந்தை திரு க. முனிசாமி தேவேந்திரர் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி இன்று இலந்தைக்குளம் அவர் இல்லத்தில் அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் குடும்பத்திற்கு கமுதி டிவோட் சார்பாகவும் மருதமலர் உறவுகள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள கந்தன்குடி என்னும் கிராமத்தில் பழங்கால கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வூரில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வசித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தண்டலை கச்சேரி கோவில் அருகில் உள்ள நாயனார் கோவில் சுற்றுச்சுவர் எழுப்ப குழி தோண்டிய போது இக்கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நிலக்கோட்டை ஒன்றியம் எத்திலோடு ஊராட்சிக்கு உட்பட்ட முத்தாலபுரம் பகுதியில் சுகாதாரத்துறை மற்றும் ஊராட்சி ஒன்றியம் செயல்படாமல் இருப்பதை கண்டித்தும், மேலும் அரசு சுகாதார கட்டிடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வராமலே 10-15 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாமல் மேலும் புதுப்பிக்கும் பணிக்காக நிதி ஒதுக்கி அரசு பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை மற்றும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் ஐயர் பாண்டியன் அவர்கள் கண்டன நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மருதமலர் உறவுகளின் செய்தி பிரிவுக்காக தவசங்கர பாண்டியன் சிக்கலிலிருந்து மற்றும் கரிகால் சோழ மல்லர் வீடியோ ஒளிப்பதிவுக்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து. நன்றி, வணக்கம்.